ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவோடு சேர்ந்து வேறு என்னவெல்லாம் சிறப்பான விசேஷங்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க அவசியமாக மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தில் தான் திருமலையினுடைய மிக முக்கிய விசேஷமான வைகுண்ட ஏகாதசி வருது. வைகுண்ட ஏகாதசியோடு இணைந்து இன்னுமே பல விசேஷங்கள் இந்த மார்கழி மாதத்தில் திருமலையில் நடக்கும். அதில் முக்கியமாக எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், மார்கழி மாதத்தில் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் பாராயணம் செய்து தான் துயில் எழுப்புவாங்க. வருடத்தின் 11 மாதங்கள் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை சுப்பிரபாதம் பாடி துயில் எழுப்புவாங்க. ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் பாராயணம் செய்து துயில் எழுப்புவாங்க. அதனால் மார்கழி மாதத்தில் சுப்பிரபாதம் சேவா இருக்காது. அதே போல் தினமுமே இரவு பெருமாளை தூங்க வைக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளனுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாசரை தான் சயன மண்டபத்தில் ஊஞ்சலில் தூங்க வைப்பாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் போக ஸ்ரீனிவாசருக்கு பதிலாக நவநீத கிருஷ்ணரை சயன மண்டபத்தில் ஊஞ்சலில் தூங்க வைப்பாங்க. நவநீத கிருஷ்ணரை ஊஞ்சலில் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வெதுவெதுப்பான தண்ணீரால் அபிஷேகம் செய்த பிறகுதான் ஊஞ்சலில் தூங்க வைப்பாங்க. இந்த வருடம் ஜனவரி 16ஆம் தேதி மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதம் என்று சொல்லப்படக்கூடிய தனுர் மாதம் பிறக்கக்கூடிய அந்த சரியான நேரத்தில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். மார்கழி மாதத்தில் திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க மூலவர் வெங்கடேஷ பெருமாளை கவனிச்சு பாருங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் கிட்ட 3 கிளிகள் இருக்கும். மார்கழி மாதம் முழுவதுமே மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு இந்த 3 கிளிகளால் அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. இந்த 3 கிளிகளில் ஒரு கிளி ஆனது இலைகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கிளி. இந்த கிளி பெருமாளினுடைய இடது மார்பில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பக்கத்தில் இருக்கும். இடது மார்பில் இருக்கக்கூடிய இந்த கிளியை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிருந்து பெருமாளுக்கு கொடுக்கறதாக சொல்றாங்க. மற்றும் ஒரு கிளி பெருமாளினுடைய இடது தோள்பட்டையில் சங்குக்கு பக்கத்தில் இலையினால் செய்யப்பட்ட கிளி இருக்கும். இந்த கிளியானது டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட் மூலமாக பெருமாளுக்கு கொடுக்கப்படக்கூடியது. 3வது கிளியானது பெருமாளினுடைய வலது தோள்பட்டை மேலே இருக்கும். இது ரத்தினங்களால் செய்யப்பட்ட கிளி. இது ரத்தினங்களால் செய்யப்பட்ட கிளி என்பதனால பெருமாளினுடைய ஆபரணங்களோடு சேர்ந்து இருக்கிறப்போ நமக்கு சரியா தெரியாது. இது நம்ம நல்லா உற்று பார்த்தால் மட்டுமே தான் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த ரத்தின கிளி திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய ஆபரணங்களில் ஒன்றாகும். இது திருமலை கோவிலினுடைய ஆபரணங்களோடு சேர்ந்து இருக்கும். மார்கழி மாதத்தில் மட்டும் பெருமாளை அலங்கரிக்கிறதுக்காக இந்த ரத்தின கிளி பயன்படுத்துவாங்க. போன வருடம் இதை பற்றி நான் சொல்லியிருந்தப்போ சில ஃபாலோவர்ஸ் 2 கிளி நல்லா பார்க்க முடிஞ்சிச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறை மார்கழி மாதத்தில் தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க மூலவர் வெங்கடேஷ பெருமாளை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிளிகளையுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போல் மார்கழி மாதத்தில் தோமாலா சேவா என்பது மூக தோமாலா சேவாவாக கோவிலில் கொண்டாடுவாங்க. மூகா என்பது அமைதியை குறிக்கக்கூடியது. தோமாலா சேவா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அமைதியான முறையில் கடைபிடிக்கப்படுமாம். பெருமாளுக்கு தினமுமே துளசி இலைகளால் சஹஸ்ரநாம அர்ச்சனா சேவா நடக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் சஹஸ்ரநாம அர்ச்சனா சேவாவிற்கு துளசி இலைகளுக்கு பதிலாக வில்வ இலைகளை பயன்படுத்துவாங்க. மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு வில்வ இலையால தான் சஹஸ்ரநாம அர்ச்சனா சேவா சமயத்தில் அர்ச்சனை பண்ணுவாங்க. மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு சிறப்பு நைவேத்தியங்களாக பொங்கலும் சுண்டலும் வெல்லத்தால் செய்யப்பட்ட இனிப்பு தோசையும் ஷீரா என்று சொல்லப்படக்கூடிய ரவா கேசரியும் படைப்பாங்க. மார்கழி மாதத்தில் ஒரு முறை நம்ம திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்தாலும் 1000 ஆண்டுகள் தொடர்ந்து தரிசனம் செய்ததற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்றாங்க. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராப்பத்து பகல் 10 என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயனோத்சவம் தொடர்ந்து 25 நாட்களுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி நடக்கும். டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த அத்தியாயனோத்சவ விழா ஜனவரி 23ஆம் தேதியோடு திருமலையில் நிறைவடையுது. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி வரக்கூடிய 11 நாட்களை பகல் 10 என்றும், வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் ராப்பத்து என்றும் குறிப்பிடுவாங்க.
இந்த அத்தியாயனோத்சவ விழாவானது திருமலை கோவிலுக்குள்ள நம்ம உள்ள போன உடனே இடது புறத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயக்குல மண்டபத்தில் நடக்கும். ரங்கநாயக்குல மண்டபத்தில் எல்லாருமே கவனித்து பார்த்துருப்பீங்க, பெரிய சேஷ வாகனம் இருக்கும். அந்த பெரிய சேஷ வாகனம் மீது உற்சவரான மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக வந்து வீற்றிருப்பார். பகல் 10-11 நாட்களுக்கும் ராப்பத்து 10 நாட்களுக்கும் மொத்தம் 21 நாட்களுக்குமே 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் ஜீயர்கள் அவர்களும் அவர்களுடைய சீடர்களும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவாங்க. 21 நாட்கள் 4000 திவ்ய பிரபந்தமும், 22ஆம் நாள் கண்ணினுன் சிறுத்தாம்பும், 23ஆம் நாள் ஸ்ரீமன் ராமானுஜர் நூற்றந்தாதியும் பாராயணம் செய்வாங்க. 24ஆம் நாள் வரஹசுவாமி சாத்து முறையும், 25ஆம் நாள் தண்ணீரமுது உற்சவத்தோடு இந்த அத்தியாயனோத்சவ விழா நிறைவு பெறும். மார்கழி மாதத்தில் திருமலையில் அடுத்து வரக்கூடிய விசேஷமானது ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். மாட வீதிகளில் வரக்கூடிய தங்க ரதம் உலா பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. மார்கழி மாதத்தினுடைய அடுத்த விசேஷம் ஜனவரி 11ஆம் தேதி துவாதசி அன்று புஷ்கர்ணி தீர்த்த முக்கோட்டி நடக்குது. வைகுண்ட துவாதசி அன்று நடக்கக்கூடிய இந்த புஷ்கர்ணி தீர்த்த முக்கோட்டியை முன்னிட்டு அதிகாலை சக்கரஸ்நானம் புஷ்கர்ணி தெப்பத்தில் நடக்கும். சக்கரஸ்நானம் நடக்கக்கூடிய நேரத்தை டிடிடி இன்னும் சில நாட்களில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த புஷ்கர்ணி தீர்த்த முக்கோட்டி அன்று திருமலையில் இருக்கக்கூடிய 3 கோடிக்கும் மேற்பட்ட தீர்த்தங்களில் இருக்கக்கூடிய புனித நீர் எல்லாமே புஷ்கர்ணி தெப்பத்தில் ஒன்றாக கலக்குமாம். அதனால் அந்த ஒரு நாள் புஷ்கர்ணி தீர்த்தத்தில் நாம் குளித்தோம்னா 3 கோடி தீர்த்தங்களையும் குளித்ததற்கான பலன் நமக்கு கிடைக்குமாம். அடுத்த முக்கிய விசேஷம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவார தரிசனமானது ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் நடக்கும். மார்கழி மாதம் அந்த ஒரு மாதத்தில் மட்டுமே திருமலை கோவிலுக்கு உள்ளேயும் திருமலையை சுற்றியும் இத்தனை விசேஷங்கள் நடக்குது. மார்கழி மாதத்தில் திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க இந்த நாட்களை எல்லாம் குறித்து வைத்து நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் இதையெல்லாமே கவனித்து பார்த்து நீங்களும் தரிசன பலனை அடையலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.